எங்களுக்கு இந்த மாணவர்களே கல்வியிலே மாணவர்களை முன்னோக்கி நகர்த்துவதிலே பல்வேறு சவால்களை நாங்கள் பாடசாலை அதிபர்களாக நாங்கள் எதிர்கொள்கின்றோம். இதுல பிரதானமான சவால்கள் மாணவர்களுடைய முதலாவது நான் முன்பு கூறியது போல போசாக்கு. ஆனால் என்னுடைய பாடசாலையை பொறுத்தவரை நான் பார்க்கும் போது எங்களுக்கு தென்படுற பிரச்சனை மாணவர்களுடைய ஒழுக்க சீர்கேடு. இன்னொரு சிறிய காரணியாக நாங்கள் பரம்பரை காரணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மேடம். பெருந்தோட்ட பாடசாலை மாணவர்களுடைய கல்வியில பரம்பரை காரணிகளும் ஒரு செல்வாக்கினை செலுத்துகின்றது மேடம். மலையக சமுதாயம் என்பது கூலி தொழிலாளர்களாக தொடர்ந்தே இருக்கணுங்கிறது இப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில மேல வரக்கூடாது, அப்படி வந்தா எங்களுடைய பெருந்தோட்டங்களில வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது, தொழிலாளர்கள் தட்டுப்பாடு வரும் என்ற ஒரு எண்ணப்பாடு மேடம் ஆரம்ப காலங்களில் இருந்தது. ஆங்கிலேய காலம் தொட்டு பெருந்தோட்டங்களுக்கு ஊடகங்களே அனுமதிக்கவில்லை. அந்த காலங்களிலே வெளி ஊடகங்கள், வெளி தொடர்புகள் மலையக மக்களுக்கு இருக்கக்கூடாது என்ற ஒரு பெரும் விடயமாக ஆங்கிலேயர்கள் இவர்கள் அடக்குமுறையாக வைத்திருந்தார்கள். போதைப் பொருள் பாவனை பாடசாலை மாணவர்கள் அண்மை காலமாக இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதும் அதிகமாகத்தான் காணப்படுது. ஒரு விஷயத்துல ரெண்டு பேருமே சொன்னதுல நான் ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணா நான் நினைக்கிறேன் அதனுடைய தீவிரம் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு. ஒரு பேரன் தன்னுடைய மகன், அவன் ஓலைவல் படிக்கிற மகன் ஒருத்தன் பாடசாலை வாசல்ல காலையில கொண்டு வீல்ல இறக்கிட்டு போவார், 3 வீல்ல. ஆஃப்டர்நூன் கிளாஸ் முடிஞ்ச பிறகு பாடசாலை வாசல்ல இருந்து ஏத்திட்டு போவாரு. எக்ஸ்ட்ரா கிளாஸஸுக்கு அந்த கிளாஸஸ் டியூஷன் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போய் இறக்குவார். கிளாஸ் முடிஞ்சு வார நேரம் அவனை போய் அந்த இடத்துல இருந்து எடுக்கிற அளவுக்கு செக்யூரிட்டி கொடுத்த ஒரு பேர். ஆனா அவன் ட்ரக்குக்கு அடிக்ட். அப்ப ஸ்கூலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் வார நேரம் இன்கொயரி பண்ணி கொண்டு வார நேரம் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில அவங்களுடைய அந்த கம்யூனிகேஷன், அவங்களுடைய அந்த பரிமாற்றங்கள் எல்லாம் வெளியே ரிவீல் ஆன பிறகு பார்த்தா டவுன்ல ஒரு பெரிய ஒரு மனுஷன் இவனை ஊடாகத்தான் ட்ரக்ஸை ஷேர் பண்றாரு. அப்ப இவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணி அது ஏதோ ஒரு கிளாஷ் ஆனதுல ஸ்கூலுக்குள்ள அது வெடிச்சு வெளியே வந்த பிறகு எங்களுக்கு பிரச்சனை வந்தது. இதுல மிகவும் சேடான இன்சிடென்ட் என்னன்னு சொன்னா, அந்த அப்பா இந்த பொடியனை கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வார நேரம் இவனோட கிளாஸுக்கு வார பொடியங்களையும் அந்த வீல்ல ஏத்திட்டு வருவான். ஆனா இதுல மிக சேடான விஷயம், அப்பா முன்னுக்கு டிரைவில டிரைவ் பண்ணி கொண்டு போற நேரம் பின் சீட்ல இருந்து இவங்க ட்ரக்ஸை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்பாவுக்கு பின்னுக்கே இருந்து. அப்ப அது அப்பாவுக்கு தெரிய வந்த பிறகு எனக்கு முன்னுக்கே இருந்து அவர் கதறி அழுதுட்டாரு. நான் அவனை இவ்வளவு பொத்தி பொத்தி பாதுகாத்து என் கை மீறி போயிட்டானே அப்படின்றது. இதுதான் ஒரு பெரிய ஒரு சேட் ரியாலிட்டி மேடம். எங்களோட சொசைட்டி எங்களோட பிள்ளைகளை எப்படி கபலீகரம் பண்ணுதுன்றதுக்கும் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் எப்படி கைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்றதுக்கும் இது ஒரு சேட் ரியாலிட்டி.